ஓகேங்களா? வெக்டார் ஸ்பேஸ்ல சிம்பிளா அந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க. நீங்க வெக்டார் ஸ்பேஸ் சம்மந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அத பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுத்துரலாம். அது மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்ணது லீனியர் காம்பினேஷனு, பேசிஸு இதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாரி அந்த லெக்சர் 2 அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா? ஃபுல்லா லீனியர் காம்பினேஷனு, லீனியர் இண்டிபெண்டன்ஸு, டிபெண்டன்ஸு, பேசிஸு அதான் போட்டிருக்காங்க. உங்க சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ரேங்க்கு அதுதான் நம்ம ரேங்க் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி தென் பேசிஸை டிஸ்கஸ் பண்ணணும். தென் லீனியர் இண்டிபெண்டன்ஸ், டிபெண்டன்ஸ். பேசிஸ் போறதுக்கு முன்னாடி லீனியர் இண்டிபெண்டன்ஸ், லீனியர் டிபெண்டன்ட், தென் லீனியர் காம்பினேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த லீனியர் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வெக்டார் ஸ்பேஸ். இந்த வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னாலே நமக்கு போட்டிருக்கேன். வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல 10 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? அது அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா வெக்டார் ஸ்பேஸ் நீங்க கொஸ்டின் அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ். ஓகே. அப்ப இங்க சப்போஸ் V1, V2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய வெக்டார்ஸ் இருக்கு. எல்லாமே வெக்டார் ஸ்பேஸ்க்குள்ள இருக்குது நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். தென் ஆல்பா, பீட்டா, காமா இது மாதிரி வரக்கூடிய நிறைய ஸ்கேலார்ஸ் இது ஃபீல்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி எல்லாமே வெக்டார்ஸ் மென்ஷன் பண்ணும். யூனிட் பொறுத்தளவுக்கு வின்னா வெக்டார்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஆல்பா, பீட்டா, காமா இல்லை ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3 இது எல்லாமே ஸ்கேலார்ஸ் மென்ஷன் பண்ணும். ஸ்கேலார் அப்படின்னா ஒரு நம்பர். ஸ்கேலார்ன்றது நம்பர்ஸ். ஓகேங்களா? வெக்டார்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டார் V1 அப்படின்றது A1 I வெக்டார் பிளஸ் A2 J வெக்டார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆல்பா 1 ஆல்பா 2 ஸ்கேலார் மேபி 2 இருக்கலாம் இல்ல 3 இருக்கலாம் இல்ல 4 இருக்கலாம் இது வேணும் இந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கும். ஓகேங்களா? லீனியர்லி இண்டிபெண்டன்டா டிபெண்டன்டான்னு பார்க்கணும். லீனியர்லி டிபெண்டன்டா இருந்தால் தான் லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும். லீனியர்லி டிபெண்டன்டா இருந்தால் மட்டும்தான் காம்பினேஷன் எழுத முடியும். இண்டிபெண்டன்ட் ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லை அப்படின்னா கம்பைன் பண்ணி எழுத முடியாது. வெரி சிம்பிளா சொல்லணும்னா டிபெண்டன்ட்னா ரிலேஷன் இருக்கணும். ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து கம்பைன் பண்ணி எழுத முடியும். ரிலேஷனே இல்லை அப்படின்னா இண்டிபெண்டன்ட். சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாதப்போ அவங்கள வந்து கம்பைன் பண்ணி நம்மளால எழுத முடியாது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா சொல்லணும். ஓகே. V1, V2 இது ஜெனரல் டெஃபினிஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் டெஃபினிஷன் லீனியர்லி டிபெண்டன்டா இருந்துச்சுன்னா, லீனியர்லி டிபெண்டன்டா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, சப்போஸ் ஆல்பா 1 இல்ல ஆல்பா பீட்டா காமா எடுத்தாலும் சரி, நம்ம ஆல்பா 1 எடுப்போம் இல்ல ஆல்பா பீட்டா காமா என்ன எடுத்தாலும் சரி, ஆல்பா 1 V1 பிளஸ் ஆல்பா 2 V2 பிளஸ் எக்ஸட்ரா இது மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு வேல்யூஸ் போகும். ஆல்பா n Pn இந்த வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லுவோம். லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்க்கு ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி லீனியர்லி டிபெண்டன்டா இருக்கும்போது ஆல்பா 1 மேபி ஆர் மே நாட் பி ஈக்குவல் டு 0. ஏதோ ஒரு ஆல்பா 1 இல்ல ஆல்பா 2 ஏதோ ஒரு வேல்யூ, எனி ஒன் வேல்யூ ஆஃப் ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். நாட் ஈக்குவல் டு 0வா கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு வேல்யூ ஆல்பாக்கு வேல்யூ உண்டு. இது டிபெண்டன்ட்டுக்கானது. சப்போஸ் இண்டிபெண்டன்டா இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருந்துச்சு அப்படின்னா இதே காம்பினேஷன் தான். ஆல்பா 1 V1 ஆல்பா 2 V2 பிளஸ் எக்ஸெட்ரா ஆல்பா n Vn நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட். அந்த இண்டிபெண்டன்டா இருக்கும்போது ஆல்பா 1 0வா தான் இருக்கும், ஆல்பா 2 0வா தான் இருக்கும். எவ்வளவு தூரம் ஃபைண்ட் பண்ணாலும் ஆல்பா n 0வா தான் இருக்கும். சம்பந்தமே இருக்காது. எல்லா ஆல்பா வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வெரிஃபைன் தான் கொடுத்துருக்கோம். வெரிஃபைன் போட்டதுனால இது லீனியர்லி இண்டிபெண்டன்டா டிபெண்டன்டா நமக்கு தெரியும். சரிங்களா? 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 2 1 0. வெக்டார்ஸ் V1ன்றது 1 2 3. வெக்டார் V2ன்றது 4
5, 6. V3ன்றது 2, 1, 0ன்ற 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்கேலார்ஸ்ன்றது நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொல்றோம்? ஆல்பா 3 கொடுத்துருக்கோம். அப்போ ஆல்பா 1 V1 பிளஸ் ஆல்பா 2 V2 பிளஸ் ஆல்பா 3 V3. ஏன் ஆல்பா 3 வரைக்கும் போறோம் அப்படின்னா நம்ம கையில 3 வெக்டார் தான் இருக்கு. 1, 2, 3 3 வெக்டார்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ இது மட்டும் கண்டுபிடிக்கணும். இதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். வேல்யூ என்னன்றது பார்க்கணும். இந்த வேல்யூ 0 வருதா, என்ன வேல்யூ வருதுன்றத பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல இந்த 0 நம்ம எடுத்துப்போம். 0 வர மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஆல்பான்றது எனி ஒன். நம்ம ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3க்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்றேன்னா ஆல்பா V1, பீட்டா V2 பிளஸ் காமா V3 ஈக்குவல்ஸ் டு 0ன்ற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. ஆல்பா V1ன்றது ஃபர்ஸ்ட் 1, 2, 3 ஃபர்ஸ்ட் வெக்டார் பிளஸ் பீட்டா செகண்ட் வெக்டார் 4, 5 plus gamma third vector 2, 1, 0 equals to 0ன்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வேல்யூ 0 வருதா நம்ம செக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். இந்த ஆல்பா உள்ள தள்ளி விட்டோம்னா ஆல்பா எல்லாத்தையுமே சொந்தம். அப்போ ஆல்பா கமா 2 ஆல்பா கமா 3 ஆல்பான்னு எழுதிக்கும். சிமிலர்லி இங்க வரும்போது 4 பீட்டா 5 பீட்டா 6 பீட்டான்னு எழுதிக்கும். அடுத்தது 2 gamma 1 gamma 0 gamma equals to 0ன்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கோம். இப்போ இது ஈக்குவேஷன் எழுதணும்னா இந்த ஆல்பா ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ண என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்ல ஆல்பா இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷன் 4 பீட்டா இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2 காமா இருக்கு. ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதிக்கும். இங்கே செகண்ட் பொசிஷன் ஆல்பா பிளஸ் 5 பீட்டா 1 gamma equals to 0. 3 gamma 3 alpha beta 0 gamma equals to 0. ஸோ இது கிளியரா பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஆல்பா பீட்டா காமான்றது 3 வேரியபிள்ஸ் இல்லை 3 அன்னோன் சொல்லுவோம். 3 வேரியபிள்ஸ் இருக்கு. தென் 3 ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்தினா 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்ற முடியும். 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நம்மளால எழுத முடியும். சரிதானே? அப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாதிரி என்ன ஆகும்? ஆல்பாவோட பொசிஷன் இருந்தால் என்ன ஆகும்? 1 ஆல்பா 2 ஆல்பா 3 ஆல்பா 4 பீட்டா 5 பீட்டா 6 பீட்டா 2 காமா 1 காமா 0 காமா. சரியா? 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்மளால மாற்றி எழுத முடியும். 3 வேரியபிள் இருக்கு, 3 ஈக்குவேஷன் இருக்கு. இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. வேற மெத்தட் தான் போய் ஆகணும். ஓகேங்களா? இப்போ டிட்டர்மினன்ட், இதுக்கு உண்டான டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி பார்த்தோம்னா சாதாரண டிட்டர்மினன்ட் தான். அப்போ 1 இன்டூ இந்த கரஸ்பாண்டிங் ரோ விட்டுருவோம், கரஸ்பாண்டிங் காலம் விட்டுருவோம். சாதாரண மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தான். இப்போ 5 இன்டூ 0னா 0. 5 இன்டூ 0 சிம்பிளை மாற்றணும். இன்டூ 1. 5 இன்டூ 0 சிம்பிளை மாற்றிட்டு 6 இன்டூ 1 போட்டுருவோம். செகண்ட் எலிமெண்ட் என்னைக்குமே மைனஸ் தான். -4 செகண்ட் எலிமெண்ட் -4. கரஸ்பாண்டிங் ரோ விட்டுருவோம், கரஸ்பாண்டிங் காலம் விட்டுருவோம். ரோ விட்டுருவோம், கரஸ்பாண்டிங் காலம் விட்டுருவோம். 2 இன்டூ 0னா 0, -3 இன்டூ 1னா 3. 2 இன்டூ 0னா டைம் எழுதிக்க 2 இன்டூ 0 -3 இன்டூ 1 பிளஸ் 2. தென் கரஸ்பாண்டிங் காலம் விட்டுருவோம், ரோ விட்டுருவோம். 2 இன்டூ 6னா 12, 5 இன்டூ 3னா 3. இதோட ஃபைனல் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 இன்டூ 0 -6 கிடைக்கும். -4 இன்டூ 0 -3 கிடைக்கும். பிளஸ் 2 இன்டூ -3 கிடைக்கும். 12 -15 -3. ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். -6 4 இன்டூ 3 என்ன ஆகும்? +12.
2 into 3 னா -6. ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 0 கிடைக்குது. 0. இப்போ டிட்டர்மினன்ட் A 0 வர்றதுனால டிட்டர்மினன்ட் A 0. Therefore, vectors are linearly dependent. Linearly dependent. ஏன்னா 0 வந்துச்சுன்னா dependent. 0 வந்துச்சுன்னா dependent. இங்க not equal to 0 வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லீனியர்லி டிபெண்டன்றதுனால இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு ஆல்பா பீட்டா காமா கிடைக்கும். ஆல்பா பீட்டா காமான்றது கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இதை எழுதிக்கலாம். இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆல்பா பீட்டா காமா கிடைக்கும். சரிங்களா? ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு அதே மேட்ரிக்ஸ் தான். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றது சால்விங் இது ஈக்குவேஷன் நம்பர் 1, நம்பர் 2, 3 எடுத்துக்கலாம். சால்விங் 1, 2, 3, we get. இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். அந்த சால்வ் பண்றதுக்கு டெக்னிக் என்னன்னா இதே மேட்ரிக்ஸ் தான். நீங்க வச்சிருக்கோம் இல்லையா, இதே மேட்ரிக்ஸ் தான் மறுபடியும் என்ன பண்றேன், நான் ரீடைன் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிருக்கோம் இல்லையா, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படியே எழுதிக்கிறேன். மேட்ரிக்ஸை நான் 3 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட கன்வென்ட்டுக்காக 3 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கேல்குலேட்டர் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும்னா எல்லாமே மேத்தமெட்டிக்கல் எரர்னு காமிக்கும். ஏன் மேத்தமெட்டிக்கல் எரர் காமிக்குன்னா இது ஹோமோஜினியஸ் சிஸ்டம். ஆர்எஸ்எஸ்ல எல்லாமே 0 வந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியும். கால்ஸ் யூஸ் பண்ணி 3x3 மேட்ரிக்ஸ் தானே சார், X991 MS கால்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா சால்வ் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே 0. எல்லாமே 0னா இது ஹோமோஜினியஸ் சிஸ்டம். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் சால்வ் பண்ண முடியாது கால்ஸ்ல. ஓகேங்களா? அப்ப இது எப்படி சார் நான் சால்வ் பண்றது? ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணணும்னா கோஃபேக்டர் மெத்தட்னு ஒன்று இருக்கு. தெரியுதா? என்ன பண்றோம்னா சால்வ் பண்றது கோஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1, கோஃபேக்டர் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1ன்றது வெரி சிமிலர் டு டிட்டர்மினன்ட் A தான். சரிங்களா? சோ இதான் இது ஒரே மேட்ரிக்ஸ் தான் 3 டைம் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த ரோக்கான கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் காலம் ரோ டெலீட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலீட் பண்ணிடுவோம். சரிங்களா? கோஃபேக்டர் பிளஸ் மைனஸ் பிளஸ் எழுதிக்குவோம். பிளஸ் மைனஸ் பிளஸ் என்னைக்குமே டிஃபால்ட் தான் கோஃபேக்டருக்கான. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ரோ டெலீட் பண்ணிடுவேன், கரஸ்பாண்டிங் காலம் டெலீட் பண்ணிடுவேன். இப்போ 5 into 0 என்ன ஆகும்? 0. சிம்பிளை மாற்றி 6 into 1 என்ன ஆகும்? -6. 0 -6. அடுத்தது இந்த எலிமெண்ட் ரெண்டாவது எலிமெண்ட் வரும்போது கரஸ்பாண்டிங் ரோவை டெலீட் பண்ணிடுவேன், கரஸ்பாண்டிங் காலத்தை டெலீட் பண்ணிடுவேன். இப்போ 2 into 0 என்ன ஆகும்? -3 into 1 3. 0 -3. தேர்ட் எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் வரும்போது என்ன பண்ணுவேன்? கரஸ்பாண்டிங் ரோ டெலீட் பண்ணிடுவேன், கரஸ்பாண்டிங் காலம் டெலீட் பண்ணிடுவேன். இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். 2 into 6ன்னா 12. சிம்பிளை மாத்திட்டு 3 into 5னா 15. இப்போ பார்த்தீங்கன்னா -6 வெளி மைனஸ் அப்படியே இருக்கட்டும். வெளி மைனஸ் உள்ள தள்ளி விட்டு என்ன ஆகும்? +3 ஆயிரும். என்ன ஆகும்? -3 இருக்கும். ஓகேங்களா? அப்போ த்ரூ அவுட் என்ன காமனா இருக்கு நமக்கு? 3 காமனா இருக்கு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு இல்லையா? -2 1 -1 எழுதிக்கலாம். த்ரூ அவுட் டிவைடட் பை 3. 3 எலிமெண்ட்டுமே 3 எலிமெண்ட் மல்டிப்ளை ஆகும். த்ரூ அவுட் 3 எலிமெண்ட் டிவைட் பண்ணா 2 1 -1 கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எலிமெண்ட் தான் ஆல்பாவோட எலிமெண்ட். நம்ம என்ன எடுத்துக்கோம்? ஆல்பா பீட்டா காமா எடுத்துக்கோம் இல்லையா?
Therefore, alpha equals to -2, beta equals to 1, gamma is equal to -1. நம்ம முன்னாடி சொன்ன டெஃபினிஷன் என்ன சொல்ல வருது? லீனியர்லி டிபெண்டண்டா இருந்துச்சுன்னா எனி ஒன் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ ஆஃப் ஆல்பா கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஏன்னா இது லீனியர்லி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டண்டா இருந்துச்சுன்னா எய்தர் ஆல்பா 1 இல்ல ஆல்பா 2 ஏதோ ஒரு வேல்யூவாச்சு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 3 வேல்யூவே நாட் ஈக்குவல் டு 0. ஒரு வேல்யூமே நாட் ஈக்குவல் டு 0. Therefore, vectors v1, v2, v3 are linearly dependent. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துடும். அதுக்கப்புறம் ஆல்பா பீட்டா காமா 3 ஃபைண்ட் பண்ணாலும் மூணுமே 0 0 0ன்னு தான் வரும். ஓகேங்களா? லீனியர்லி டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் 3 வெக்டார் கொடுக்காம எக்ஸாம்பிள் 2, இது ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் 2. சப்போஸ் வெக்டார் 1 பாத்தீங்கன்னா 1 2 3 கொடுத்திருக்கோம். வெக்டார் 2 பாத்தீங்கன்னா 2 3 1. ஒன்லி ரெண்டு வெக்டார்ஸ் தான் கொடுத்திருக்கோம். ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா 3 வெக்டார்ஸ் கொடுத்திருந்தோம், 3 வேரியபிள் இருந்துச்சு. ஆனால் இங்கே 2 வெக்டார்ஸ் தான் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்பா v1 பிளஸ் பீட்டா v2ஓட நின்றோம். 2 மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆல்பா பீட்டா 2 தான் கொடுத்திருக்கோம். அப்போ 2 ஸ்கேலா எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் காமா v3 வரைக்கும் போனோம். இங்க 2 தான் இருக்கு. அதனால ஆல்பா v1 பீட்டா v2ஓட நிறுத்திடுவோம். இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுனா முன்னாடி சொன்ன அதே ஃபார்மேட் தான். ஆல்பா 1 2 3 பீட்டா v2க்கான வேல்யூ 2 3 1 ஈக்குவல்ஸ் டு 0. இது நம்ம ஃபார்மேட்ல மாத்தி எழுதுனா ஆல்பா உள்ள தள்ளி விட்டா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா 3 பீட்டா பிளஸ் கமா பீட்டா இல்லையா 1 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். ஆட் பண்ணா ஆல்பா பிளஸ் 2 beta equals to 0. First position. Second position. Third position. சரியா? first element, second, third add பண்ணிக்கிறோம். இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா மாத்திரணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாத்துனா என்ன கிடைக்கும் நமக்கு? 1 2 3 2 3 1 கிடைக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்னா டிட்டர்மினன்ட் பாசிபிள் இல்லை. ஏன்னா இது 3 ரோ 2 காலம் இருக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. அதனால இந்த டிட்டர்மினன்ட் கான்செப்ட் செட் ஆகாது. மாடலஸ் ஏ ஃபைண்ட் பண்ணி சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் இந்த இடத்துல அப்ளிகபிள் இல்லை. அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா நார்மலா செக் பண்ணி பார்க்க வேண்டியதா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா நார்மலா ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியதா? ரெண்டையுமே ஈக்குவல் டு 0 செக் பண்ணி பார்ப்போம். இது ஈக்குவல் டு 0 தானே சொல்றோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஆல்பா பிளஸ் 2 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. 2 ஆல்பா பிளஸ் 3 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் ஈக்குவேஷன் 3 alpha equals to 0. equation number 3. இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஆல்பா பீட்டா காமாக்கு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஆல்பா பீட்டா காமா வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா இன்டிபெண்டன்ட் சொல்லிடலாம். இப்போ சால்வ் பண்றதுக்கு சப்போஸ் 1 and 2 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 2. ஸோ ஈக்குவேஷன் 2 ஒரு டைம் எழுதுறேன். 2 ஆல்பா பிளஸ் 3 பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படி எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 1 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன். ஏன்னு கேட்டா நம்ம இந்த ஆல்பா தூக்கணும். இந்த ஆல்பா இருக்கு, இங்க 2 ஆல்பா இருக்கு. ரெண்டு கம்பைன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப இங்க 2 ஆல்பா பிளஸ் ஆல்ரெடி 2 இருக்கு 4 ஆயிரும்.
ஈக்குவல்ஸ் டு 0. ஆர்ஹெச் 0 தான். அதனால 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும் பாருங்க. தட் மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 ஆல்ஃபா கட் ஆயிரும். 3 பீட்டால ஒரு பீட்டா போச்சுன்னா மைனஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 கிடைக்கிறதுனால பீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி 0. மைனஸ் பீட்டானாலும் 0 தான், வெறும் பீட்டானாலும் 0 தான். சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனோம்னா -1 இன்டு பீட்டா ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதலாம். -1 என்னைக்குமே 0ன்னு சொல்ல முடியாது. -1 அதுக்கு நம்ம 0 சொல்ல முடியாது. ஒரே ஆப்ஷன் என்ன? பீட்டாக்கு தான் 0வா இருக்க முடியும். இது -1 இது 0ன்னு சொல்ல முடியாது. ஒரே ஆப்ஷன் பீட்டா 0வா இருக்க முடியும். இப்போ பீட்டா 0 தூக்கி ஈக்குவேஷன் 2 அப்ளை பண்ணுங்க. 2 ஆல்ஃபா plus 3 beta equal to 0ன்றது equation 2. இந்த beta equal to 0 தூக்கி இங்க சொல்லுங்க என்ன ஆகும்? 2 alpha plus 3 into 0 equals to 0 ஆகும். 3 into 0னாலும் 0 தான். இப்போ 2 alpha equals to 0. முன்னாடி இதே லாஜிக் தான். இது என்ன பண்ணலாம்? 2 into alpha equal to 0ன்னு சொல்லலாம். அப்போ 2 0ன்னு சொல்ல முடியாது. ஒரே ஆப்ஷன் என்ன? ஆல்பா தான் 0 ஆகும். ஆல்பா 0. இப்போ ஆல்பாவும் 0 வந்துருச்சு, பீட்டாவும் 0 வந்துருச்சு. நீங்க எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த பீட்டா தூக்கி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஆல்பா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஆல்பா ஈக்குவல் டு 0 தான். எதுல தூக்கி அப்ளை பண்ணாலும் சரி, ஃபைனலா என்ன கிடைக்குது? ஃபைனலி ஆல்பா ஈக்குவல்ஸ் டு 0, பீட்டா ஈக்குவல் 0. ஆல்பாவும் 0, பீட்டாவும் 0. ரெண்டு ஸ்கேலார் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்கேலாருமே 0. ஏன்னா மொத்தமே 2 வெக்டார் தான் வச்சிருக்கோம். V1, V2ன்ற 2 வெக்டார்ஸ் தான் வச்சிருக்கோம். அது கரஸ்பாண்டிங்கான ஸ்கேலார்ஸ் தான் ஆல்பா, பீட்டா. ஆல்பாவும் 0, பீட்டாவும் 0. அப்ப ஆல்பா, பீட்டா 0, பீட்டா 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? Therefore, V1, V2 are linearly independent. Linearly independent. ஏன் இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு? ஆல்பா, பீட்டா ரெண்டுமே 0. ஆல்பா, பீட்டா ரெண்டுமே 0னா ஆட்டோமேட்டிக்கா அது இண்டிபெண்டன்ட். ஏதோ ஒரு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அது டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஏதோ ஆல்பா 0வா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அட்லீஸ்ட் பீட்டா வாட்ச் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதான் நம்ம டிபெண்டன்ட் சொல்ல முடியும். ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? 0ன்னு வந்ததுனால இது கிளியர்லி லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஏதோ ஒரு வேல்யூயாச்சும் வரணும். இது ஆல்பா, பீட்டா இல்ல காமா ஏதோ ஒரு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா வந்துச்சுனாலே போதும், அதை டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஆல்பா, பீட்டா எல்லாமே 0 வந்துச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் 3. அது டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள். சப்போஸ் வெக்டார் 1 என்ன கொடுத்துருக்கோம்னா 1, 3, -2 பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா மாடல் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எது கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். completely different type of example. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம். 4 வெக்டார் இருக்கு, ஆனா வேரியபிள் 5 வேரியபிள் இருக்கு. பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் வந்து v1, v2, v3, v4 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 4 வெக்டார்ஸ் சரியா? தெரியுதாப்பா? எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. வெக்டார் 4 வெக்டார்ஸ் வந்து 4 வெக்டார்ஸ் கொடுத்துருக்கோம். வேரியபிள்ஸ் வந்து 5 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். வேரியபிள்ஸ் 5 வேரியபிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 5x5 மேட்ரிக்ஸோ இல்லை 4x4 மேட்ரிக்ஸோ கிடையாது. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. 4x4 கிடையாது, 5x5 கிடையாது. இது 5 ரோ 4 காலம் மேட்ரிக்ஸ். சரிங்களா? முதல்ல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு பண்ண முடியாது. மேக்ஸிமம் 2x2 இல்லை 3x3 வரைக்கும் பாசிபிள். 4x4 வந்தாலே நம்மளால எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றது கஷ்டம்.
அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் அகைன் நமக்கு ஒரே ஆப்ஷன் தான். தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு என்ன ரோ இக்லான் ஃபார்ம் தான். ரோ இக்லான் ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்னன்னா அந்த ரோ ரிடக்ஷன் இக்லான் ஃபார்ம் இல்ல சிம்பிளி ரோ இக்லான் ஃபார்ம் தான். ரோ இக்லான் ஃபார்ம் நம்ம சரியா ஒர்க் பண்ண தெரிஞ்சாலே எல்லா தலைவலையும் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? இந்த பேசிஸ், லீனியர் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ரோ இக்லான் ஃபார்ம் ரேங்க் தான் வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேங்க் தான் ஃபைன் பண்ணும். உங்களுக்கு லெக்சர் 2லயும் சரி சிலபஸ்லயே ரேங்க், நல்லு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ முதல்ல நான் ரேங்க் தட் மீன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாத்திட்டோம். 1 3 -2 5 4 1 3 -2 5 4 அதே மாதிரி 1 4 1 3 5 1 4 1 3 5 லைக்வைஸ் எல்லாமே எழுதிருக்கும். காலம் வைஸ் எழுதிருக்கும். ஓகேங்களா? காலம் வைஸ் இது வெக்டார் 1, இது வெக்டார் 2, வெக்டார் 3, வெக்டார் 4 வெக்டார்ஸ் எழுதிட்டோம். இப்போ ரோ இக்லான் ஃபார்ம் தான் யூஸ் பண்றோம். ரோ இக்லான் ஃபார்ம்ன்றது என்ன? டயகனலுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே 0 மாற்றணும். ஏன்னா டயகனல் டயகனலுக்கு கீழே வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் 0 மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். அப்போ ஸ்டெப் 1 என்னது? இந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் 0 மாற்றணும். இல்லையா? 4 எலிமெண்ட் நம்ம 0 மாற்றணும். இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பார்த்து 3x3 பார்த்தோம், 4x4 வரைக்கும் பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய எல்லாமே மேட்ரிக்ஸ் கொஞ்சம் பெரிய மேட்ரிக்ஸாக தான் போகும். ஹையர் ஸ்டடீஸ்ன்றதுனால யூஜி லெவலுக்கு இந்த அளவுக்கு கேட்கும்போது ஹையர் ஸ்டடீஸ் கண்டிப்பாக மினிமம் 4x4, 4x5 மேட்ரிக்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. ஆஸ் இட் இஸ் நமக்கு ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஆஸ் இட் இஸ் அதுதான் ஃபிக்ஸு ரோ 1 சேஞ்ச் ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ 5 by using ரோ 1 அதே லாஜிக் தான். சரியா? அதே மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதுறேன். 1 1 1 2 அங்க ஏபின்ற 2 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்ற ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்றோம். அவ்வளவு வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரிங்களா? இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. இல்லையா? 3 அண்ட் 1 இருக்கு. இப்போ என்ன பண்றது? இல்லையா? ஓகே. இப்போ நம்ம ரோ 2 சேஞ்ச் பண்ணணும். ரோ 2 யாரை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்? ரோ 1 யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ இங்க 1 3 இருக்கு. ரோ 2ல 3 இருக்கு. ரோ 1ல 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்றது? 3 ரோ 1. சரியா? ரோ 2ல 3 இருக்கு. ரோ 1 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இல்லையா? இப்போ என்ன கிடைக்கும்? சைடுல இங்க எழுதிக்கிறேன் நான். அப்போ 3 இந்த ரோ 1 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன கிடைக்கும்? கலர் மாத்துனா உங்களுக்கு ஓகே. ரோ 1 3 ஆல மல்டிப்ளை பண்றோமா? அப்ப இங்க என்ன ஆகும்? -3 ஆகுமா? இங்க -3 ஆகுமா? இங்க -3 ஆகும். இங்க -2 ஆகும். கரெக்ட் தானே? சாரி லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் -6 ஆயிரும். எனக்கு 1 1 1 இருக்கு. அப்போ -3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ரோ 1 -3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அதை மல்டிப்ளை பண்ணது இங்க எழுதி இருக்கிறேன். -3 1 into -3 1 into -3 2 into -3 னா -6. சப்ட்ராக்ட் பண்ணி என்ன ஆகும்? 3 -3 0 ஆகும். 4 -3 1 4 -3 1 7 -6 1. அடுத்தது ரோ 3 மாத்துறேன். யாரை யூஸ் பண்ணி மாத்தணும்? ரோ 1 யூஸ் பண்ணி தான் மாத்தணும். ரோ 1ல 1 தான் இருக்கு. பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க -2 இருக்கு. அப்ப என்ன பண்றது? இத ஆப்போசிட்டா மாற்றணும். -2 பண்ணனா +2 தான் பண்ணணும். ஏன் +2 பண்ணணும்? மைனஸ் இருக்கு. இங்க பிளஸ் இருந்தனால -3 போட்டோம். ஆப்போசிட் சிம்பல் -2 வந்து +2 போட்டோம். +2 போட்டு இங்க என்ன ஆகும்னு பார்த்து கலர் மாத்தினா உங்களுக்கு ஓகே. இங்க ரோ 1 என்ன பண்றோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்க +2 ஆகும். இங்கேயும் +2 இங்கேயும் +2 மட்டும் 4. சரியா?
அது எப்படி போடுறோம்? 2R1 தானே போடுறோம். R1 தானே மல்டிப்ளை பண்ணுறோம் 2ஆல. இங்கே 2, 2, 2, 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4 ஆயிரும். 2 மைனஸ் 2 என்ன ஆயிரும்? 0. 1 + 2 3. 3 + 2 4. 3 -3 + 4 1. சரியா? -3 + 4 இருக்குங்க. +4 தானே? அடுத்தது ரோ 4 மாத்தணும். யாரை யூஸ் பண்ணி மாத்தணும்? ரோ 1 யூஸ் பண்ணி தான் மாத்தணும். இப்போ ரோ 4ல இருக்கு 5 இருக்கு. அப்ப இது என்ன பண்றது? ஆப்போசிட் சிம்பல் -5 போட வேண்டியதுதான். -5 போட்டு என்ன ஆகும்னு பாருங்க. அப்போ இது -5 ரோ 1 -5 ஆல மல்டிப்ளை பண்றோம். -5 -5 -5 -5 மல்டிப்ளை பண்ணா -10 ஆயிரும். அப்போ 5 - 5 3 - 5 -2 4 - 5 -1 6 - 10 மைனஸ் இப்போ லாஸ்ட் ரோ மாத்தணும். ரோ 5 மாத்தணும். யார் யூஸ் பண்ணி மாத்தணும்? ரோ 1 யூஸ் பண்ணி தான் மாத்தணும். +4 இருக்கு. -4 போடணும். -4 போட்டீங்க என்ன ஆகும்னு பாருங்க. இது ரோ 1 -4 ஆ மல்டிப்ளை பண்றோம். -4 -4 -4 மைனஸ் சரியா? 4 - 4 5 - 4 3 - 4 -1 13 - 8 5 சரியா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது ஏதோ கரெக்ஷன் ஆயிர போகுது. 2 நிமிஷம். மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீவொர்க் பண்ண வேண்டியது. இதுல நிறைய மைனஸ் பிளஸ் வர்றதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டே பிடிக்க முடியாது. எங்க மைனஸ் விட்டோம், எங்க பிளஸ் விட்டோம் கண்டே பிடிக்க முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிம்பிள் லாஜிக் பெருசா இருக்காது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். பட் அந்த மைனஸ் பிளஸ் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இந்த மேக்ஸ் வரும். மேக்ஸ் மாட்டேன். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எலிமெண்ட் டயகனலுக்கு கீழ மாத்தணும் இல்லையா? இந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? 0வா மாத்தணும். யாரை யூஸ் பண்ணி மாத்தணும்? 1 யூஸ் பண்ணி தான் மாத்தணும். R2 யூஸ் பண்ணி. அதாவது ஃபிக்ஸ் ரோ 1 ரோ 2 சேஞ்ச் ரோ 3 ரோ 4 ரோ 5 by using ரோ 2 ரோ 2 யூஸ் பண்ணி தான் நம்ம மாத்தணும். சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோல பாருங்க எல்லாமே என்ன இருக்கு? மைனஸ், மைனஸ், மைனஸ் இருக்கு. இப்போ த்ரூ ஆர் மைனஸ் இருந்தா என்ன பண்ணலாம் நம்ம? பிளஸ், பிளஸ், பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுத வேண்டியதில்ல. அதே ஸ்டெப்ல மாத்திரம் தான் மாத்திக்கலாம். ஒண்ணும் தப்பாகாது. சரியா? ரோ நம்ம பிளஸ்னே போட்டுக்கலாம். இப்போ ரோ 1 ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸ்பேஸ் பார்த்து எழுதுறேன். அது ஸ்பேஸ் நான் எழுதிறேன். தெரியுதான்னு பார்த்து அதே மேட்ரிக்ஸ் தான். கேபிட்டல் என்ற மேட்ரிக்ஸ் தான். ரோ 1 ஃபிக்ஸ்டு 1 1 1 2 ஃபிக்ஸ்டு 0 1 1 1 ஃபிக்ஸ்டு. இப்போ ரோ 3 மாத்தணும். சரியா? ரோ 2 யூஸ் பண்ணி தான் மாத்துவோம். கரெக்ட்டா? ரோ 2 என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு. இங்க 3 இருக்கு. இத விட்டுருவோம் இல்லையா? இந்த 2 மாத்தும்போது என்ன ஆகும்? ரோ 3 மைனஸ் 3 இந்த எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணி மாத்துவோம். அப்ப என்ன ஆகும்? 3. அப்போ ரோ 1 என்ன பண்ணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3 ஆயிருமா இங்க? இங்க மைனஸ் 3 ஆயிருமா? இங்கேயும் மைனஸ் 3 ஆயிரும். 3 மைனஸ் 3 என்ன ஆகும்? 0. 4 மைனஸ் 3 1. 1 மைனஸ் 3 மைனஸ் 2. அடுத்து ரோ 4 மாத்துவோம். யாரை யூஸ் பண்ணி மாத்தணும்? ரோ 2 யூஸ் பண்ணி தான் மாத்தணும். என்ன இருக்கு? +2 இருக்கு.
அப்போ ஆப்போசிட் என்ன ஆகும்? -2. அப்போ இந்த ரோ 2வை இந்த ரோ 2 தான் மாத்துறோம். -2 மல்டிப்ளை பண்றோம். அப்போ என்ன ஆகும்? -2 -2 இது -2. இப்போ 2 - 2 0. ஆல்ரெடி இங்க 0 இருக்கு. அப்போ 1 - 2 -1. 4 - 2 2. சரியா? அப்போ லாஸ்ட் ரோ 5 மாத்துவோம். ரோ 5 யார் யூஸ் பண்ணி மாத்துறோம்? ரோ 2 யூஸ் பண்ணி மாத்துறோம். ரெண்டுலயுமே என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க 1 தான் இருக்கு. இங்க 1 தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும். R5ல இருந்து R1 சப்ட்ராக்ட் பண்றோம். R5ல இருந்து தான் சப்ட்ராக்ட் பண்றோம். 1 - 1 திருப்பி 0 இதுவும் 0. இங்க -1 இருக்கு. இங்க +1 இருக்கு. 0 வருது -2. R5ல இருந்து R2 சப்ட்ராக்ட் பண்றோம். R5ல என்ன இருக்கு? -1 இருக்கு. R2ல 1 இருக்கு. அப்போ -2 தான் வரும். சரியா? 5ல இருந்து 1 போச்சுன்னா ஓகே. இப்போ ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க. ஸோ கேபிட்டல் A அதே மேட்ரிக்ஸ் தான். 1 1 1 2 0 1 1 0 0 1 2 தென் 0 1 2. லாஸ்ட் ரோ பாருங்க எப்படி இருக்குன்னு. 0 0 என்ன காமனா இருக்கு? காமனா இருக்கு. -1 2 போட்டுக்கலாம். லாஸ்ட் ரோ மட்டும் 5 மட்டும் என்ன பண்றோம்? 2 டிவைட் பண்ணிருக்கோம். 5 மட்டும் 2 டிவைட் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ ஏதாவது காமனா இருக்க மாதிரி ரோ 4 5 பாருங்க. சேம். ரெண்டுமே சேம் தான். நம்ம என்ன பண்ணணும்? டயகனலுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட்டை 0வா மாற்றணும். இல்லையா? ரெண்டு ரோவை சப்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் பாருங்க இதே மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A 1 1 1 2 ஸோ 1 1 1 ஸோ 0 1 2 தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ -1 2 தென் ஒரு ரோ 5ஐயும் ரோ 4 சப்ட்ராக்ட் பண்ணி என்ன ஆகுது பாருங்க. ரோ 0 யூஸ்வலாக என்ன பண்ணோம்? ரோ 1 ரோ 2 ரோ 3 எலிமெண்ட் ரோ 1 2 ஃபிக்ஸ் பண்ணோம். ரோ 3 ஃபிக்ஸ் பண்ணுமா? அடுத்து இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 மாற்றணும் இல்லையா? டயகனலுக்கு கீழே ஃபிக்ஸ் 1 ரோ 2 ரோ 3 சேஞ்ச் ரோ 4 5 by using ரோ 3 யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். ரோ 3 யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ரோ 4 மாற்றணும். ரோ 4 ரோ 5 தான் மாற்றணும். அப்போ யார் யூஸ் பண்ணி மாற்றணும்? இந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணி தான். இந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணி ரோ 4 தென் ரோ 3 ஆட் பண்ண என்ன ஆகும் பாருங்க. சிம்பிள் ஆப்போசிட்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இது பாருங்க சிம்பிள் ஆப்போசிட்ல இருக்கு. 0 ஆயிரும். தென் ரோ 5 மாற்றணும். ரோ 3 யூஸ் பண்ணி தான் மாறும். இது பாருங்க சிம்பிள் என்ன இருக்கு? ஆட் பண்ணாலே 0 இல்லையா? ரோ 4 ரோ 5 மாற்றணும். ரோ 3 யூஸ் பண்ணி மாற்றணும். 1 இருக்கு -1 இருக்கு. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 0 0 0 இது பாருங்க சிம்பிள் ஆப்போசிட் தான் இருக்கு இல்லையா? இப்போ டயகனல் கீழே என்ன பண்றோம்? எல்லாத்தையுமே 0 மாத்திட்டோம். இப்போ ரேங்கோட வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா? ரேங்க்ன்றது என்ன சொன்னோம் நேத்து? நேம் என்ன சொல்றோம்? நம்பர் ஆஃப் ஆன் 0 ரோஸ். நம்பர் ஆஃப் ரேங்க் தான் திரும்ப 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 இந்த வெக்டார் ஸ்பேஸ்ல வந்துட்டே இருக்கும். ரேங்க் என்னன்றது என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ரேங்க்ன்றது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான். அப்ப எவ்வளவு நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? 3. இங்க ஒரு வேல்யூ இருக்கு, இங்க வேல்யூ இருக்கு, இங்க வேல்யூ. நான் ஜீரோ ரோஸ் நீங்க சொல்ற ஒரு ஜீரோ ரோஸ் தான் 2 இருக்கு. நான் ஜீரோன்றது 0 இல்லாம இருக்கணும். அதான் ஒரு எலிமெண்டா அது இருக்கணும். ஓகே. அப்ப நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 தான் இருக்கு. ரேங்க் இதுக்கு என்ன? 3. சரிங்களா? அப்போ ரேங்க் வச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ என்னன்னா ஸ்மாலஸ்ட் mn வேணும். ஸ்மாலஸ்ட் m ஆர் n. எது ஸ்மாலஸ்ட் பார்க்கணும். mன்றது நம்பர் ஆஃப் ரோஸ். mன்றது நம்பர் ஆஃப் ரோஸ். nன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்ப mன்றது என்ன? நம்பர் ஆஃப் ரோ எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 ரோ இருக்கு. 4 காலம் இருக்கு. 5 ரோ இருக்கு இல்லையா? நம்ம R1 R2 R3 R4 R5 வரைக்கும் இருக்கு. நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இதுல எது ஸ்மாலஸ்ட்னு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ரோ ஆர் காலம். ரோ ஆர் காலத்தோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ 4. இதை போய் நம்ம ரேங்க் கூட கம்பேர் பண்ணுவோம். அதாவது கன்க்ளூஷன் கொடுத்துடலாம் நம்ம இப்போ. டிபெண்டன்டா டிபெண்டன்ட்ன்றது. கன்க்ளூஷன் என்ன சொல்றேன்னா ரேங்கோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு rank of A less than or equal to smallest value of mn பார்ப்போம். m or n. rank of A smallest value of mn இருந்துச்சுன்னா என்ன கன்க்ளூஷன் கொடுப்போம்னா linearly dependent. அதுவே rank of A greater than smallest value of m or n இருந்துச்சுன்னா linearly independent. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா linearly independent சொல்லுவோம். நம்ம கண்டுபிடிச்சது linearly independent டிபெண்டன்டா? ரேங்க் வந்து இங்க என்ன இருக்கு? நமக்கு நம்மளோட கண்டுபிடிச்ச ரேங்க். therefore rank of A நம்ம கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து 3. smallest mn வந்து 4. இது less than தான் இருக்கு. நம்ம ரேங்க் வந்து 3. number of rows or column அதோட minimum value 4. therefore linearly dependent. the vectors linearly dependent இருக்கு. நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கும். ஓகே. ஏன்னா ரேங்க் வச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். m அதாவது ஒரு நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா டிட்டர்மினன்ட் வச்சு சொல்ல முடியும். அப்படி அது சொல்ல முடியல அப்படிங்கும்போது நம்ம ரேங்க்குக்கு தான் வரணும். ஏன்னா எல்லா நேரம் அது சாத்தியமானு சொல்ல முடியாது. ஏன்னா ரோ எக்லான் ஃபார்ம் கொஞ்சம் லென்த்தியா போகும். அதனால அந்த ரோ எக்லான் ஃபார்ம் வேண்டாம், வேற ஆப்ஷன் ஈஸியா பண்ணலாம். அந்த எலிமெண்ட்ஸ் வேரியபிள்ஸ் முன்ன பின்ன மாறும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் முன்ன பின்ன மாறும்போது வேற ஆப்ஷனே இல்லை, ரேங்க்கு தான். அந்த ரேங்க்ன்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரோஸ் ப்ளே பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் லீனியர் காம்பினேஷன் மட்டும் என்னன்னு பார்த்தோம். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்ன்றது மேக்ஸிமம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும். அது வரும்போது நம்ம கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணா போதும். சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீனியர் காம்பினேஷன் எழுத முடியுமான்னு செக் பண்ணுறோம்.
லீனியர் காம்பினேஷன். லீனியர் காம்பினேஷன் நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் லீனியர் காம்பினேஷன்ல பேஸ் எக்ஸாம்பிள் மட்டும் என்னன்னு பார்த்தோம். சப்போஸ் வெக்டார்ஸ் v1 நிமிஷம் இருக்கு எடுத்துக்கிறேன். தெரியுதா? ஓகே. லீனியர் காம்பினேஷனும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லீனியர் காம்பினேஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு எழுதிட்டாங்க. லீனியர் காம்பினேஷன் என்னன்றதை அவங்க இன் டீடைலாக சொல்லவில்லை. இந்த வின்ற ஒரு வெக்டாரை இந்த v1 அண்ட் v2ன்ற ரெண்டு வெக்டாரை வச்சு லீனியர் காம்பினேஷனா எழுத முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த வின்ற வெக்டாரை இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2 எழுத முடியுமா முடியாதா? ப்ரூவ் தட் கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? லீனியர் காம்பினேஷன் எழுத முடியல அப்படின்னா இந்த ஆல்பா பீட்டா காமா எல்லாம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இது லீனியர்லி டிபெண்டா இருக்கணும். டிபெண்டா இருந்தா தான் உங்களுக்கு லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஆகணும்? லீனியர்லி டிபெண்டா இருக்கணும். டிபெண்டன்ட் இல்லைன்னா எழுத முடியாது. லீனியர் காம்பினேஷன் வெரி சிம்பிள். அதே தான் நம்ம v1 v2 இப்போ ரெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா v. ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1ன்றது v கேன் பி ரிட்டன் ஆஸ் ஆல்பா v1 பிளஸ் பீட்டா v2 இந்த மாதிரி எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ vன்ற இந்த வெக்டாரை இந்த ரெண்டு வெக்டார் v1 v2 வெக்டாரை வச்சு இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுத முடியுமா? அப்படி மாற்றி எழுதுற மாதிரி இருந்தால் ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், பீட்டாவும் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0, பீட்டா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகேங்களா? ஆல்பா வெக்டார் 1 என்ன போட்டிருக்கு நம்ம 1 2 -1. ஓகே. வெக்டார் 2க்கு என்ன வேல்யூ இருக்கு? 6 4 2 ஈக்குவல்ஸ் டு vன்றது given வெக்டார் 9 2 7. கரெக்ட்டா? இந்த லீனியர் காம்பினேஷன் இங்க ரெண்டு வெக்டார்ஸ் தான் கொடுத்துருக்கு. சப்போஸ் 3 கொடுத்துருந்தா காமா v3 ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ ஆல்பா உள்ள தள்ளி விட்டு என்ன ஆகும்? 1 ஆல்பா 2 ஆல்பா -1 ஆல்பா. இதே லாஜிக் தான். பீட்டா 4 பீட்டா 2 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 9 2 7. இப்போ அதே மாதிரி லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் 6 பீட்டா. செகண்ட் எலிமெண்ட் 2 ஆல்பா 4 beta. Third element சரியா? equals to 9 to 7. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆல்பா 4 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. Then minus alpha 2 beta equals to 7. இது நம்பர் 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆல்பா பீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஆல்பா பீட்டாக்கான வேல்யூ தெரியணும். நம்ம கையில 3 ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். எந்த ரெண்டு ஈக்குவேஷன் வேணா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 1 2 சால்வ் பண்ணாலும் சரி, இல்ல 2 3 சால்வ் பண்ணாலும் சரி, எதை வேணா சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணும்? ஆல்பா பீட்டாக்கான வேல்யூ தெரியணும். ஆல்பா பீட்டாக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1 3 எடுத்துக்கலாமா? 1 அப்படியே எழுதுறேன். ஆல்பா 6 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 9. அப்படியே எழுதிக்கிறேன். எதுவும் பண்ணல. மைனஸ் ஆல்பா 2 பீட்டா 7. ஆட் பண்ண என்னன்னு பாருங்க. ஆல்பா கட்டாயம் ப்ளஸ் 2 8 பீட்டா. இது என்னாகும்? 9 + 7 9
10, 16. அப்போ 8 beta is equal to 16. Beta is equal to 16 by 8. So beta is equal to 2. சரியா? அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிட்டோம்? 1, 3 யூஸ் பண்ணிட்டோம். 1 யூஸ் பண்ணியிருக்கிறோம், 3 யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2 தான் யூஸ் பண்ணல. அப்போ இது 2ல தூக்கி அப்ளை பண்ணலாம், இல்லை 3ல அப்ளை பண்ணிக்க. 3ல அப்ளை பண்ண என்ன ஆகும்? மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல்ஸ் டு 7. பீட்டாக்கு வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. மைனஸ் ஆல்ஃபா 2 பீட்டாக்கு வேல்யூ 2 7 மைனஸ் ஆல்ஃபா 7 2 into 2 4. ஆப்போசிட் போச்சுன்னா மைனஸ் 4. மைனஸ் ஆல்ஃபாக்கு வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 3. ஆல்ஃபாக்கு வேல்யூ என்ன வரும்? ப்ளஸ் 3. ரெண்டுலையுமே மைனஸ் காமனாக இருக்கு. அப்போ எதை யூஸ் பண்ணல? நம்ம 2 யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம கண்டுபிடிச்சு சரியா தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ஃபா பீட்டாவை 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 யூஸ் பண்ணல, நான் யூஸ். இது வந்து நாட் இன் யூஸ். 2 நான் யூஸே பண்ணல. ஓகே, அப்போ 2ல சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டாவை கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் கூட எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 2 ஓட எல்ஹெச்எஸ். ஆல்ஃபாக்கு வேல்யூ என்ன எடுத்தோம்? 3. 4 பீட்டாக்கு வேல்யூ என்ன எடுத்தோம்? ஆல்ஃபாக்கு வேல்யூ 3, பீட்டாக்கு வேல்யூ 2. என்ன ஆகும் பாருங்க? 6 into 3 இதை மாத்திட்டோமா? 3 வருது. மைனஸ் 3ன்னு வருது. வேல்யூ என்ன வந்திருக்கு? 3 வந்து. ஓ சாரி, ஆல்ஃபாக்கு வேல்யூ மைனஸ் 3 இல்லையா? மிஸ் பண்ண. ப்ளஸ் 3 தான் வரும். 7 மைனஸ் 4னா ப்ளஸ் 3. ஆல்ஃபாக்கு வேல்யூ என்ன வரும்? மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் 3, ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 3. அதை மிஸ் பண்ணிட்டேன். தென் ஆல்ஃபாக்கு வேல்யூ இங்கே என்ன வரும்? மைனஸ் 3 வரும். என்ன ஆகும்? மைனஸ் 6. மைனஸ் 6 ப்ளஸ் 8 என்ன ஆகும்? ப்ளஸ் 2. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 3 ஓட ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கு? ஈக்குவேஷன் 2 தான் சப்ஸ்டிட் பண்ணோம். ஈக்குவேஷன் 2 தான் நம்ம எடுத்துருக்கோம். 2 ஓட ஆர்ஹெச்எஸ் என்னது? 2 தான். ஈக்குவேஷன் 2 ஓட ஆர்ஹெச்எஸ், ஏன்னா ஈக்குவேஷன் 2 ஓட ஆர்ஹெச்எஸ் என்னது? இதுதான் ஈக்குவேஷன் ஒரிஜினல் ஈக்குவேஷன் 2. ஆல்ஃபா பீட்டா சம்மந்தம் இல்லாத ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது கரெக்டா வருது. அப்போ என்னது? கன்சிஸ்டண்டா கிடைக்குது. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஆன்சர் என்ன ஆகுது? எதை தூக்கி இதில் மாற்றினாலும் சேமா வருது. ஓகே, இப்போ தேர்ஃபோர் பி எக்ஸ்பிரஸ் எழுத முடியும். எக்ஸ்பிரஸ் பி ஆஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் V1 and V2 கண்டிப்பா எழுத முடியும். Vன்றது என்ன கொடுத்துருந்தோம்? நம்ம Vக்கான வேல்யூ 927 இல்லையா? Vக்கான வேல்யூ 2 ஈக்குவல்ஸ் ஆல்ஃபாக்கான வேல்யூ -3, பீட்டாக்கான வேல்யூ 2 இல்லையா? P1க்கான வேல்யூ என்ன வந்துச்சு? 1 2 -1 6 4 2. அப்போ அந்த ஆல்ஃபா பீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. 1 2 6 4 2 எழுத முடியும். சப்போஸ் இந்த வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமா வரும். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன ஆகும்? -3 ஆகுமா? இங்க 2 6 மல்டிப்ளை பண்ணா +12 ஆகும். என்ன ஆகும்? பேலன்ஸ் 9 இருக்கும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? சப்போஸ் செகண்ட் எலிமெண்ட் என்ன? -3 உள்ள தள்ளி விட்டு என்ன ஆகும்? -6 ஆகுமா? இங்க தள்ளி விட்டா 2 இங்க தள்ளி விட்டு என்ன ஆகும்? 8 ஆகும். 8 6 போர்ஷன் என்ன ஆகும்? 2. செகண்ட் எலிமெண்ட் 2வா? தேர்ட் எலிமெண்ட் பாருங்க 3 into ரெண்டுமே மைனஸ் இருக்கு. +3 ஆகுமா? 2 மல்டிப்ளை பண்ணா +4. 4 + 3 நம்ம கண்டுபிடிச்சது என்னது? கரெக்ட் தான். நம்ம ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சோம்.
கரெக்ட்டா இத லீனியர் காம்பினேஷனா கண்டிப்பா எழுத முடியும். ஓகேங்களா? லீனியர் காம்பினேஷன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். லீனியர் காம்பினேஷன் எக்ஸாம்பிள். தென் பேசிஸ் அடுத்தது பேசிஸ்ல எடுக்கணும். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் நம்ம பேசிஸ் பார்ப்போம். சரியா? நீங்க உங்களோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா, பார்க்க சிம்பிளா இருக்குது. பட் ஆனா உள்ளுக்குள்ள இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா போயிட்டே இருக்குது. நம்ம சிம்பிளா வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த வெக்டார் ஸ்பேஸ் அவங்க கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன, லீனியர் டிபெண்டன்ட் என்னன்னு சும்மா அப்படியே சிம்பிள் எக்ஸாம்பிளோட போட்டு நிறுத்திட்டு போயிட்டேன். நீங்க அனுப்பிச்ச அந்த சிம்பிளான ஒரு அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? 10 மார்க் கொஸ்டின் அது. இமேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? 10 மார்க் கொஸ்டினோட இமேஜ்